அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு எளிமையான ஒரு நாவல். இது ஒரு பெங்காலி ரைட்டர் எழுதின இந்த நாவல். இந்த ரைட்டரோட பெயர் விபூதி பூஷன் பந்தியோபாத்யாயா. இந்த ரைட்டர் இதுக்கு வாழ்ந்த காலம்னு பார்த்திங்கன்னா, ஆக்டிவான்னு பார்த்திங்கன்னா ஒரு 1920 to 50 அந்த காலகட்டங்கள். இவர் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இவரோட அறிமுகம் எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு புத்தகம் நான் ஒரு புக் ஷாப்பில் பார்க்கும்போது சந்திரமலை அந்த மாதிரியான ஒரு பேரில் ஒரு புத்தகம் இருந்தது. அதை லைட்டாக படிக்கும்போது ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைட்டிங் இருந்துச்சு. எளிமையாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒரு எளிமையான சில புத்தகங்கள் படிக்கலாம், கொஞ்சம் விறுவிறுப்பாகவோ எளிமையாகவோ அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்கலாம்னு ஒரு தேடலில் இருக்கும்போது அந்த புத்தகம் கிடச்சிது. அதை எழுதுனது இதே ரைட்டர். அதை படிக்கும்போது அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஆச்சரியமான தகவல்கள்லாம் கிடச்சிது. அது ரிலேட்டடான ஒரு ஆங்கில படம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதையும் நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி கலந்து அந்த புத்தகம் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ரைட்டரோட இன்னொரு புத்தகம் என் கண்ணில் படுது. அந்த புத்தகத்தோட பேர் தான் வனவாசி. இது ஒரு நாவல், ஒரு 328 பக்கம் உள்ள ஒரு நாவல். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க போகும்போது ரொம்ப எளிமையாக இருந்தது. எந்த ஒரு பெரிய கதைகள் இருக்காது, பயங்கரமான ட்விஸ்ட்டு எதுவுமே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 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 நகரத்தில், அதாவது கல்கத்தாவில் 1930களில் ஒரு இளைஞன் லா முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். வேலையே கிடைக்கல. அப்போ அவன் ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிது. அப்பையும் அது கொஞ்ச நாளில் அந்த வேலையும் போயிடுது. ஸோ அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவனோட நண்பன், அவன் ரொம்ப பணக்கார ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் எங்களோட குடும்பத்து சொத்தான ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. அதை குத்தகை அங்கே இருக்கிற காட்டு மக்களுக்கு கொடுத்து அதை கலெக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரியான வேலை கொடுப்பாங்க. அப்படி போகும்போது சரி, இந்த வேலையை நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு மேனேஜராக அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற பங்களாக்கு போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்தது, எந்த மாதிரியான மக்களெல்லாம் சந்திக்கிறாரு, அந்த காட்டை எப்படி பார்க்குறாரு, இந்த மாதிரியான மொழிநடையில் தான் இருக்கும். முதல்ல இந்த புக்கு நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தவறான புக்கை சூஸ் பண்ணிட்டோமான்னு கூட தோணுச்சு. ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்குது, நார்மலாக போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த புக்கோட மேஜிக் என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த புக்கில் நம்மளும் பயணப்படுவோம். நாமளும் ஒரு காட்டு அதிகாரியாக மாறிடுவோம், சாதாரண ஒரு மனிதனாக மாறிடுவோம். அங்கே இருக்கிற எளிய மக்கள்கிட்ட பேசிகிட்ருப்போம். அவங்களோட வாழ்க்கை முறை, அதை பார்த்து நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படித்தானா, அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் எண்ண ஓட்டங்களும், இயற்கையை சார்ந்த ஒரு அவதானிப்பு, ரசிக்கிற தன்மை, இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு 20-30 பக்கம் தாண்டி போனதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு அத்தியாயம் இந்த மாதிரிலாம் படிக்கும்போது அவருடைய அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறதும், அங்கே இருக்கிற மக்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாங்க. இறுதியில் இந்த புத்தகத்தில் நடக்கும்போது நமக்கே இந்த புக்கு முடிஞ்சிருச்சோ, அவ்வளோதானா, ஒரு நல்ல ஒரு காட்டு பயணம் மாதிரி இருந்ததே அப்படின்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் நிறையா மனிதர்களை சந்திக்கும்போது இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இந்தியாவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் காட்டில் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பயணத்தில் ஏகப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிற மனிதர்களை சந்திக்க முடியுது. எப்படின்னா, ஒரு நடனம் ஆடணுங்கிற ஒரு வெறி இருக்கிற ஒரு இளைஞன், அவன் வாய்ப்பு தேடி அலைகிறான். வறுமையில், எல்லாரும் வறுமையில் தான் இருப்பாங்க. வறுமையில் அவனுக்கு என்னாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாதிரி, அங்கே ஒரு பெரிய ஒரு காட்டு அரசர் குடும்பம் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களும் வறுமையில் தான் இருப்பாங்க.
அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே சாதாரண ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு அதில் ஒருத்தர் வந்து அமைதியாக உட்காந்துருப்பார். அவரோட வேலையே வந்து என்னென்னா வேலை பார்ப்பார். அவர் குடும்பங்கள்லாம் கிடையாது. சாயங்காலம் ஆனோடனே குளிச்சுட்டு ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் படிச்சுட்டு தூங்கிடுவார். மறுநாள் எழுந்திரிச்சு வேலை பார்ப்பார். இப்படியான ஒரு மனிதர், அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஒரு ஞானி மாதிரி எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் இருப்பாங்க. அதேமாரி இதுக்குள்ளே இருக்கிற சில பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியான சில அத்தியாயங்கள்லாம் வரும். நல்லாயிருக்கும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கதை வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இங்கே சில பெண்களை பார்ப்பார். அந்த பெண்களோட வறுமை நிலை எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு பெண்ணை காதலிக்கிற சூழலும் அந்த சுச்சுவேஷனும் அவருக்கு வரும். ஆனால் இதில் எதுவுமே காட்டிக்க மாட்டார். இவர்கிட்ட ஒரு ஒரு வகையான கருணையான மனப்பான்மை இருக்கும். ஒரு வெளியேருந்து ஒரு மனிதனாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் இந்த காடை விட்டு போகிறதுக்கே அவருக்கு மனசு வராது. இந்த காடை விட்டு போகணுமா? எப்படி ஒரு எளிமையான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, எத்தனை கேரக்டரை நம்ம பார்க்குறோம், நம்ம போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வருவார் இந்த கேரக்டர். அவர் பேர் வந்து சத்யா. ஒரு ஸ்டேஜில் போய் தான் ஆகணுங்கிற ஸ்டேஜில் போகும்போது ஒரு இந்த இவ்வளோ பெரிய காட்டில் நிறையா பகுதியை அந்த ஜமீன்தார் கொடுத்த கட்டளையின்படி அது இந்த ஊர் மக்களுக்கு சரி பிளான் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு குத்தகை கொடுத்து ஒரு ஊராகவே மாற்றி வச்சுருப்பார். அப்போ என்ன ஆகுன்னா மாடுகளின் சத்தங்களும் மனிதர்களின் சத்தங்களும் சிரிப்பொலிகளும் இந்த மாதிரியான ஒரு ஊராக மாறிடும் அந்த காடு எல்லாமே. ஒரு சில பகுதி மட்டுமே மிஞ்சி இருக்கும். இப்போ வந்து வனதேவதைக்கிட்ட இவரே வந்து சொல்லுவார், என்னை மன்னிச்சிடு, இவ்வளோ அழகிய காடை வேறு வழி இல்லாமல் மனிதர்கள் வந்து வாழும் இடமாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கொல்கத்தாவுக்கு போகிறார். ஸோ இப்படியான கதையை வந்து இதில் வந்து பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க. டெய்லியும் ஒரு அத்தியாயம் படிங்க. நீங்கள் உண்மையாகவே சத்யாங்கிற கேரக்டர் கூட ஒரு பயணப்பட்டுட்டு இருக்கிற ஒரு அழகான அனுபவம் கிடைக்கும். நிறையா மலைகள் குதிரையிலே போயிட்டுருப்பார். இரவு நேரத்தில் இந்த நிலவு ஒளியில் இருக்கிற மரங்களை பார்க்குறதும் மலைகளை பார்க்குறதும் அங்கே இருக்கிற மலர்களின் பெயர்கள்லாம் அதில் நிறையா குறிப்பிட்டிருப்பாங்க. மரத்தோட பெயர் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் என்னென்ன மனம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வந்து எவ்வளோ அத்தியாவசியமாக இருக்குங்கிறத வந்து இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு தேவைப்படுதுங்கிறத இந்த புத்தகம் பேசும். இயற்கை சூழலை வர்ணனையினால் தீட்டியிருப்பாங்க. நிறையா காட்சிகள் உங்கள் வந்து இந்த புத்தகம் படிக்கிறதே என்னென்னா நம்ம வந்து இந்த நம்ம வாழ்கிற உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழி தான். அப்படிப்பட்ட மனநிலைக்கு போகணுன்னா இந்த புத்தகத்தை படிக்கலாம். ஒரு காட்டு பகுதியில் இந்த சத்யாங்கிற கேரக்டருங்கிறது என்ன, படிக்கும்போது நாம் தான் சத்யாவாக இருப்போம். நம்ம மனசு நம்ம படிக்கிற ஆட்கள் தான் சத்யாவாக இருப்போம். அந்த மாதிரியான நம்மளே பயணப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப எளிமையான நாவல். இதே மாதிரி வேறொரு புத்தகத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி நண்பர்களே.